வணக்கம் உறவுகளே. நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு இந்த திமுகவும் திராவிட மாடல் அரசின் காவல்துறையும் நீதிமன்றத்துல நீதிபதிகள் கிட்ட லெப்ட் ரைட் அப்படின்னு செம்ம மாத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித் குமார் என்கின்ற இளைஞர் 5 தனிப்படை காவல் அதிகாரிகளால மிக கொடூரமான முறையில் அடிச்சே கொல்லப்பட்டார் இல்ல. அந்த குற்றச் செயலில் தொடர்புடைய 5 தனிப்படை காவல் அதிகாரிகள் மேலையும் எந்த கேஸும் போடாம பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மட்டும் 50 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியா கொடுத்துடலாம் அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு எல்லாரும் காவல் அதிகாரியோட சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சிருக்காங்க. இந்த தகவல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட உடனேயே நீதிபதி செம்ம டென்ஷன் ஆகி திமுகவையும் இந்த திராவிட மாடல் அரசின் காவல்துறையையும் புடிச்சு லெப்ட் ரைட் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறாரு. சரி, அதை பத்தி பின்னாடி விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சியான காணொளி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்கள யாருக்காச்சும் பலவீனமான இதயம் இருந்தால் இந்த காணொளியை பார்க்கிறத தவிர்த்துருங்க. அடுத்த ஒரு 10-20 செகண்டை ஸ்கிப் பண்ணிருங்க. என்னன்னா, நமக்கே தெரியும் அந்த அஜித் குமார் என்கின்ற இளைஞர் 5 தனிப்படை காவல் அதிகாரிகளால மிக கொடூரமான முறையில அடிச்சு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு. ஆனா அவர் எந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார் என்பதற்கான காணொளி சான்றே வெளியாகி இருக்கு. அதை நீங்களே பாருங்க. இப்ப இந்த கொடூர குற்றச் செயலை செய்த 5 தனிப்படை காவலர்களான ராஜா, கண்ணன், சங்கர மணிகண்டன், ஆனந்த் மற்றும் பிரபு ஆகிய 5 பேரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட இந்த 5 தனிப்படை காவல் அதிகாரிகளின் உறவினர்கள் இப்ப திருபுவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சில முக்கியமான கேள்விகளையும் கேட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே படிச்சு காட்டுறேன், தெளிவா கேளுங்க. நகை காணாமல் போன வழக்கு யாருடைய உத்தரவின் பேரில் தனிப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது? அடுத்து, உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என முழுமையான விவரங்களை மறைக்க கூடாது. காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் முறையாக வேலை செய்கின்றனவா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். இப்ப முதல் கேள்வி இருக்குல்ல, யாருடைய உத்தரவின் பேரில் இந்த வழக்கு தனிப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது? சாதாரண திருட்டு கேஸ் தானே. இத திருபுவனத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகளே விசாரிச்சிருக்க முடியும். அப்படி இருக்கும் போது யாருடைய உத்தரவின் பேரில் இந்த திருட்டு வழக்கு தனிப்படை காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது? யார் அந்த உயர் அதிகாரி? அந்த உயர் அதிகாரிய இந்த திராவிட மாடல் திமுக அரசு காப்பாற்ற நினைக்குதா? அதைத்தான் நீதிபதிகளும் கேட்கிறாங்க. உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என முழுமையான விவரங்களை மறைக்க கூடாது. சரியா, இதே கேள்வியைத்தான் அந்த கைது செய்யப்பட்ட 5 தனிப்படை காவல் அதிகாரிகளின் உறவினர்களும் கேட்டிருக்கிறாங்க. தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போது, ஏன் சார் உங்களுக்காக நாளும் கிழமையும் பார்க்காம குடும்பத்துக்காக கூட நேரத்தை ஒதுக்காம வேலை செஞ்சதுக்கு நீங்க கொடுக்கிற பரிசு இதானா? சரி சார், அடிச்சவங்களை கைது பண்ணிட்டீங்க, அடிக்க சொன்னவங்களை என்ன பண்ணீங்க? அடிக்க சொல்லி உத்தரவு போட்ட அந்த உயர் அதிகாரிய என்ன செஞ்சீங்க? அவரை கைது செஞ்சீங்களா அப்படின்னு 5 தனிப்படை காவல் அதிகாரிகளின் உறவினர்களும் இதே கேள்வியை தான் கேட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலதிகாரி சொல்றாங்க, கீழே இருக்கிறவங்க செய்யதான் செய்வாங்க. அப்ப யார் அந்த உயர் அதிகாரி? யாருடைய உத்தரவின் பேரில் இந்த வழக்கு தனிப்படைக்கு மாற்றப்பட்டது? இந்த கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதிலே கிடைக்கல. அடுத்த கேள்வி இருக்கு தெரியுமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. காவல் நிலையத்துல சிசிடிவி கேமரா வேலை செய்யுதா இல்லையா? எதுக்காக குற்றவாளிய காவல் நிலையத்துல வச்சு விசாரிக்காம வேற எங்கேயோ வெளி இடத்துல வச்சு விசாரிக்கிறீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்டு இருக்கிறாங்க. அதையும் அப்படியே படிச்சு காட்டுறேன். அடிப்பதற்கு போலீஸ் எதற்கு? சரியான கேள்வி.
கிராம மக்களிடம் கொடுத்தாலே அடித்து உண்மையை வாங்கி விடுவார்கள். அஜித் குமாரை ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவில்லை? ஏன் விசாரிக்கல? ஏன்னா சிசிடிவியில் பதிவு செய்யக்கூடாது என வெளியிடத்தில் வைத்து அடித்துள்ளனர். இதுக்காகத்தான் காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு விசாரிச்சிருந்தா அங்க சிசிடிவி கேமராவில் எல்லாமே பதிவாகி இருக்கும். அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எங்கேயோ ஒரு மாட்டு தொழுவத்தில் வச்சு அஜித் குமார மிக கொடூரமான முறையில் அடிச்சு சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணிருக்கு இந்த காவல்துறை. அது மட்டும் கிடையாது, புகார் கொடுத்தாங்கல்ல, என்னுடைய நகை காணாம போச்சு அப்படின்னு நிக்கிதா என்கின்ற பெண்மணி புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ரொம்ப நெருங்கிய உறவினராம். அந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, ஒரு உயர் காவல் அதிகாரி, அவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கை கொஞ்சம் சிறப்பா கவனிங்க, எங்க உறவினரோட நகை காணாம போயிருக்கு அப்படின்னு சிபாரிசு பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஐஏஎஸ் இந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்கிறாரே அப்படின்னு அந்த மர்மமான உயர் காவல் அதிகாரியும் இந்த சாதாரண திருட்டு கேஸ தனிப்படை கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இந்த விவரங்களும் நீதிமன்றத்தில் இப்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் படிக்கிறேன். புகார்தாரர் நிக்கிதா ஐஏஎஸ் அதிகாரியின் நெருங்கிய உறவினர் என்பதால் வழக்கு பதியாமல் தாக்கியுள்ளனர். எஃப்ஐஆரே போடல, எஃப்ஐஆரே போடாம கைது செஞ்சு இப்போ ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்கு இந்த திராவிட மாடல் அரசின் காவல்துறை. இத அழுத்தமா சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால ஒவ்வொரு முறையும் காவல் அதிகாரிகளை பத்தி பேசும்போது திராவிட மாடல் அரசின் காவல்துறை அப்படின்னு அழுத்தமா சொல்லணும். சரியா? அடுத்து, காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்த அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார்? இன்னும் எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டு இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே ஒரு உயர் காவல் அதிகாரி, அதாவது இந்த வழக்கை தனிப்படையிடம் ஒப்படைக்க சொன்ன அந்த உயர் காவல் அதிகாரி யாரு அப்படின்னு தெரியல. இந்த உயர் காவல் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்த அந்த ஐஏஎஸ் அதிகாரி யாரு அதுவும் தெரியல. எதுக்காக இவங்களோட விவரத்தை மூடி மறைக்கணும்? சொல்லுங்க. ஒரு கொலை நடந்திருக்கு, சும்மா போற போக்குல 5 பேரை கைது பண்ண உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கடந்து போயிடணுமா? என்ன சார் அநியாயம் இது? நாளைக்கு இது எங்கள்ல யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். இன்றைக்கே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அத்தனை நபர்களுக்கும் உரிய தண்டனை கிடைக்காமல் போனால் நாளைக்கு இந்த சம்பவம் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த குற்றச்செயலை செய்கின்ற உண்மையான குற்றவாளிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியால காப்பாற்றப்படலாம். அது நடக்க கூடாது அப்படின்னா இந்த உயர் காவல் அதிகாரி, அந்த ஐஏஎஸ் அதிகாரி, இவங்க எல்லாருமே இந்த வழக்குல விசாரிக்கப்பட்டே ஆகணும். அடுத்ததா, திருப்புவனம் ஆய்வாளர் எஸ்பி நன்றாக கவனியுங்கள் என கூறியதாக தலைமை காவலர் கூறியுள்ளார். மறுபடியும் அதே மர்மமான உயர் காவல் அதிகாரி, எனக்கு தெரிஞ்சு எஸ்பி தான் இருக்கணும், அவர் தலைமை காவலருக்கு உத்தரவு போட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சு விடுங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்களோட கேஸ் அப்படின்னு ரொம்ப பிரஷர் பண்ணி இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வேலையா? சரி, ஓகே, செய்யறது தான் செய்யறீங்க, ஏன் எஃப்ஐஆர் கூட போடல? எஃப்ஐஆர் கூட போடாம யாரோ ஒருத்தரை இழுத்துக்கிட்டு போய் உங்க இஷ்டத்துக்கு நீங்க அடிச்சு கொண்டுடுவீங்க. இது என்ன நாடா இல்லனா வேற ஏதாவதா? இதுல எல்லாத்தை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? திமுகவை சேர்ந்தவர்கள் காவல்துறையோட சேர்ந்துகிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அது யார் யார் தெரியுமா? திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருப்புவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன், மானாமதுரை டிஎஸ்பியும் அஜித் குமார் குடும்பத்திடம் பேரம் பேசியுள்ளனர். எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு தயவு செஞ்சு இந்த உடலை பெற்றுக்கோங்க, பெருசா பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. ஊராட்சி தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் குடும்பத்திடம் பேரம் பேசியதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருப்புவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன், மானாமதுரை டிஎஸ்பியிடம் டிஎஸ்பியும் அஜித் குடும்பத்திடம் பேரம் பேசியதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறி அஜித்தின் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பேரம் பேசப்பட்டுள்ளது என்று மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதான் காவல்துறையோட வேலையா? இதான் திமுகவோட வேலையா? குற்றவாளிகளை மூடி மறைக்கிறதும் காப்பாத்துறதும் தான் காவல்துறையோட வேலையா இருக்கு இந்த திமுக ஆட்சியில, அப்படிதானே? இதெல்லாம் ஒரு ஆட்சி, இதெல்லாம் ஒரு காவல்துறை. நீதிமன்றத்துல நீதிபதிகள் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவும் வந்திருக்கு, நீங்களே பாருங்க. You always don't respect poor man's life. That is not there, not in the present case. Therefore, you are not answering our question till now. A team of special team in a police vehicle going to a particular place, picking up a person. 2 days kept surrounding area. Beaten him. And finally he is declared dead. Therefore,
at whose direction the special team acted. Even if you say, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. 5 காவல் அதிகாரிகளை கைது செஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் மக்கள் யாரும் இதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க அப்படிங்கிற தெனாவட்டுல திமுக தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. பல குற்றவாளிகளை மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கு. அதான் திமுகவிற்கு ரொம்ப கைவந்த கலையாச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, வேற யாருமே அதுல சம்பந்தப்படல அப்படின்னு அழகா மூடி மறைச்சு இன்னைக்கு வழக்கையும் ஏற கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. நாமளும் அவ்வளவுதான்ப்பா, குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு வேற வேலையை பார்க்க போயிட்டோம். இப்ப மறுபடியும் அஜித் குமாரோட வழக்குலையும் இதே வேலையை செய்ய பாக்குது திமுக. உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைக்க பாக்குது. அதை நாம விட்டுடக் கூடாது. இவங்க எந்த அளவிற்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கை கையில எடுத்து அதை அரசியலா மாத்தி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை உக்காஞ்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறாங்களோ அதுக்கு நாம தக்க பதிலடியா கொடுத்தே ஆகணும். அவங்க செஞ்சது அரசியலுக்காக, இங்க நாம செய்யறது நமக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக. இன்றைக்கு அஜித் குமாருக்கு நடந்தது நாளை நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த அரசை விமர்சித்து சாதாரண ட்விட்டர்ல பதிவு, யூடியூப்ல வீடியோ போட்டதுக்காக எல்லாம் தேடி தேடி கைது செஞ்சு அவங்களை எல்லாம் காவல் நிலையத்தில் வச்சு கொடூரமா அடிச்சவங்க தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். நாளைக்கே இது நம்மள யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். அது நடக்க கூடாது அப்படின்னா இந்த குற்றச்செயலில் தொடர்புடைய அத்தனை பேரும் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். அது வரைக்கும் இதை பத்தி நாம பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.